இந்த கானகத்துக்குள் கரூர் என்பது இப்பொழுது பிள்ளையார் சொல்லி போட்டதல்ல. நான் முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய கோவிந்தராஜ் அவர்கள் இருக்கும் பொழுது மரம் நடுவதை பற்றி பேசிக்கொண்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகிவிட்டது. கரூர்ல மரம் நடணும் சார், எதையாவது பண்ணணும் சார், ரொம்ப மோசமா இருக்குதுன்னு சொன்னேன். அப்பதான் அவர் சொன்னாரு, சார் நான் திருப்பூர்ல மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தப்ப வனத்துக்குள் திருப்பூர் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம், நல்ல ரிசல்ட் இருந்தது, நம்ம கானகத்துக்குள் கரூர் என்று பெயர் வைக்கலாம் என்று இந்த பெயரை முன்மொழிந்தவர் நம்முடைய முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர். அதன் பிறகு புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவருடைய 100ஆண்டு விழா நடைபெற்ற பொழுது மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் கானகத்துக்குள் கரூர் என்ற பெயரை சொல்லி அன்று இந்த மரம் நடுகின்ற விழா துவக்கப்பட்டது. அந்த மரங்கள் நம்முடைய சர்க்கியூட் ஹவுஸ்ல வச்சிருக்கிற ஒண்ணு காய விட்டாங்க, 2 மரம் இருக்குது. போறப்போல பார்த்துக்கிட்டே இருப்பேன், அந்த வாட்ச்மேன் சத்தம் போட்டே இருப்பேன், தண்ணி ஊத்தாமே இருக்கிறியாப்பான்னு. அந்த மரத்தை அங்க ஒண்டி வச்சிருக்கோம். ஆனால் அதற்கு பிறகு பல நிகழ்வுகள் முடியறதில்லை, வேலைப்பளு அதிகமா இருப்பதால் தள்ளிக்கிட்டே போயிட்டே இருந்தது. மழை காலம் வந்துருச்சுன்னு நண்பர்கள்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இதை உடனடியாக செயல்படுத்தணும்னு சொல்லி சொன்னோன்னே என் தம்பியுடைய முயற்சி, இதுல பெரும் முயற்சி. ஆந்திரா போனானுங்க பசங்கள்லாம் 6 பேர். என்ன வருது, ராஜமுந்திரியில போய் பார்த்துட்டு அங்க எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னா நீ வைக்கவே இல்லையா, நான் மரத்தை கொண்டாந்துரும்னு ஆர்டர் பண்ணி மரம் வந்துருச்சு. அதனால அன்னைக்கு அவசரமா அந்த ட்ரஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணோம். அப்ப பண்ணும்போது குறைஞ்சுதான் பரமசிவம் இதுக்கு மூல காரணமா இருந்தாப்புல. அன்னைக்கு பரமசிவம் இல்லை ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுது. இன்னும் அதுக்கப்புறம் நான் ரெஜிஸ்டர் கேட்டேன், திருப்பி சேர்த்திக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. அன்னைக்கு நான் வெளியூர் போக வேண்டிய அவசரத்துல அவசரமா போய் கையெழுத்து போட்டு போனேன். எதுக்காகன்னா இதுக்கு ஒரு ஆபீஸ் வேணும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம முருகனன் கோ பக்கத்துல பழைய கட்சி ஆபீஸ், நம்முடைய இயக்கத்து பேர்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆபீஸ் சும்மா இருந்தது. அந்த இடத்துல ஒரு 12 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு செட்டு போட்டேன், ஆபீஸ் போடலான்னு சொல்லி போட்டோம். அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டே இருந்தது. இன்னைக்கு அது நல்ல நாள் பிறந்திருக்குது. ஆரம்பிச்சு இதை ஒரு பெரிய இயக்கமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய நீண்ட நாள் கனவு. நான் நம்முடைய பீடிகிட்ட சொல்லுவேன், கவிதாவுக்கு மரம் வளர்த்ததுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எங்க சொன்னோமோ அங்க மரம் வச்சோம். ஆனா மரம் 1 அடி 2 அடி தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறது அதுதான். நான் சொல்லிட்டே இருப்பேன், இந்த மரம் வைக்காதமா, இது மாதிரி மரம் வளர்த்தது 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இதுல எனக்கு என்ன ஒண்ணுன்னா ரிசல்ட்டுங்கிறது முக்கியம். நம்முடைய ஈரோட்டில இருந்து வரைந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் அருள்சேகர் சொன்னது போல மரம் எவ்வளவு வைக்கிறதுங்கிறது முக்கியம் அல்ல, எவ்வளவு மரமானதுங்கிறது முக்கியம். 99% சொல்லியிருக்காரு அவர். அதுதான் நம்முடைய இலக்கு. 99% நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். அது அவங்க கவர்மெண்ட்ல தான் பண்ண முடியும். நாத்து நடுற மாதிரி கிட்ட போடுவாங்க. நான் போகும்போதே சொல்லுவேன், இங்க போடக்கூடாது அங்க போடக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனா போறப்பெல்லாம் என்ன கூப்பிட்டு போயிடுவாங்க. எங்க போன நிறைய இடங்கள்ல நம்ம மாவட்டத்துல மரம் வளர்த்த பெருமை நம்முடைய கவிதாவை சாரும். எங்க கோயில்ல 22 ஏக்கர் இடம் இருக்குது. அங்க போய் சொல்லிட்டு வந்துருச்சு, காடு பூரா மரம் வச்சு தர அண்ணன் சொன்னாருன்னு சொல்லி. அண்ணன் சொன்னாரு தண்ணி இல்லை, அங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. சொல்லிட்டேன், அவ்வளவு வைக்காதீங்கடா, காஞ்சி போயிரு, மரம் கொண்டு வந்து கொடுக்குறேன், முக்கியமான இடத்துல எல்லாம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வைக்கிறது பெருசு இல்ல, அந்த மரத்தை உருவாக்க வேண்டும். ஈசா யோகாவில் மரம் வச்சாங்க. நம்ம நூல்கடை முத்து மாமன்ல ரொம்ப சிரமப்பட்டு அந்த குரூப்பே ரொம்ப முயற்சி பண்ணி வச்சாங்க. ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி. ஆனா ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க, அடிபட்டு போச்சு. என்ன காரணம்னா மரம் வச்சா வீட்டுக்காரங்க மரத்தை பிடிங்கி விட்டுறாங்க. எங்க ஊர்ல முதல்லயே வச்சு நான் பிடிங்கி விட்டாரு, மரத்துக்கு ஆசிட் ஊத்தி விட்டாங்க மரத்துல வேர்ல. அது தவறு. அதனாலதான் சொல்றேன், செலக்ஷன் பண்ணி இந்த மரத்தை பார்த்தாங்கன்னா ஆசை வரும் வைக்கலாம்னு சொல்லி வேண்டாம்னு சொன்னாங்கன்னா வைக்க வேண்டாம். ஏன்னா வேண்டாம்னு சொன்னி அங்க வச்சுக்கங்க கண்டிப்பா காய விட்டுருவாங்க, ஏதாவது ஒரு வகையில காய வச்சிருவாங்க. இப்ப எப்படின்னா நம்ம மரம் வைக்கிறோம்னா இந்த ஏரியாவில் 50 மரம் வைக்கிறோம்னா இந்த 50 மரத்துக்கு யார் ரெஸ்பான்சிபிள்ங்கிறத ஒரு பேர் லிஸ்ட்டை போட்டு நோட்டில் என்ட்ரி போட்டு அவங்க ஃபோன் நம்பர் வச்சு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது டேங்கர் வண்டி வாங்கலாம் இருக்கிறோம், சின்ன வண்டி, அதான் தெருவுக்குள்ள போகும். சொன்னாங்கன்னா தண்ணி கொண்டாந்து கொடுத்துடலாம். ஏன்னா 2 வருஷத்துக்கு காப்பாற்றினோம்னா தான் மரமாக இருக்கும். வச்சுட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு போறது இதனுடைய நோக்கமே இல்லை. சொன்னாங்கல்ல,
போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி, அரசு விழான்னு சொன்னாவே அமைச்சர் வரான்னு சொன்னா போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறோங்கிற மாதிரி நினப்பு ஆகி போச்சு. அப்படியெல்லாம் இல்ல, எதை செஞ்சாலும் தெளிவா யோசிச்சு அதை தீர்க்கமா கடைசி வரை நடைமுறைப்படுத்த முடியுமா என்பதை யோசிச்சுதான் நான் ஒரு காரியத்தை செய்வேன். அது தொழிலாக இருந்தாலும் சரி, நான் ஆரம்பித்த தொழில் இதுவரைக்கும் எதையும் விட்டதில்லை. அதே போலதான் அரசியல் வாழ்க்கையும் அதை தெளிவா செய்யணுங்கிற என்னுடைய எண்ணம். அந்த வகையில பெரிய செலவாக இருந்தாலும் பரவாயில்ல, டவுனுக்குள்ள இது மாதிரி தான் வைக்கணும். சின்னதா வச்சுங்க வண்டி மோதும், அது அப்படியே அடிபட்டு போயிடும். அதனால இதை நம்ம எல்லாரும் சொன்னது போல ஊர் கூடி தேர் இழுத்தா தான் தேர் நிலைக்கு வந்து சேரும். ஒருத்தரால முடியாது. ஒரு கை ஓசை ஒலிக்காது, பல கை ஓசை தான் ஒலிக்கும். அதுபோல இது எல்லோருடைய பெரும் முயற்சியால் நடைபெறக்கூடியது. இதில் நிறைய பேர் மறைமுகமா ஆர்வமா இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, நான் நேற்று அரசு விழாவுக்கு போய்கிட்டு இருந்தேன். வடுகப்பட்டி போயிருந்தேன். வடுகப்பட்டியில சொன்னாங்க, பசங்கள்லாம் மரம் நட்டுக்கிட்டு இருக்காங்க, மழை பெஞ்சிருக்குது, வாங்க பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நம்ம போய் பார்த்தேன். ஒரு 10 பசங்க வேத்து பூத்து போய் காலையில் பனைக்கொட்டை ஊனிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே பெருமையா இருந்தது. என்ன காரணம்னா, பனைமரங்கள் அத்தனையும் வெட்டிட்டோம். தண்ணி இல்லாம காஞ்சி போச்சு, மழை இல்லாம காஞ்சி போயிடுச்சு. அது பனைக்கொட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட கவிதா சொன்ன 2,40,000 பனை விதைகள் வாங்கி வச்சிருக்காங்களாம். இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கனவு திட்டம், குடிமராமத்து திட்டத்துல வெட்டப்பட்ட குளங்களில் கரைகளில பனங்கொட்டை நேற்று கூட நான் போட்டு தான் வந்தேன். சின்ன காலி வளையத்துல பனங்கொட்டை போடுற வேலைகளையும் பார்க்கிறாங்க. 100 நாள் வேலைகள் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு விவசாயியாக இருக்கின்ற காரணத்தால் இதை தண்ணீருடைய அவசியத்தை உணர்ந்து குடிமராமத்து திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தி இருக்கிறார். இந்த ஆண்டு நமக்கு மட்டும் 7 கோடி ரூபாய் அலாட்மெண்ட் ஆயிருக்குது. அது பத்தாது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் சொன்ன 434 குளம் அது மட்டும் பத்தாது, எங்க இருந்தாலும் எடுங்கன்ட்டாங்க. எங்க மக்கள் கை காட்டினாலும் அதை குளங்களாக மாற்றி கொடுக்க வேண்டும், தண்ணீர் சேமிக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய ஒரு கனவு திட்டம். அதனாலதான் நான் முதல்ல காவேரியில ஒரு தடுப்பணை தான் கேட்டேன். முடியாதுன்னார், பணம் இல்லை, எங்க போறதுன்னார். போய் பேசிக்கிட்டே இருந்தேன். கதவணைய வாங்கிட்டேன் 500 கோடி ரூபாய்க்கு. கதவணை கொடுக்கும் பொழுது சொன்னாரு, இன்னும் 2 கதவணைக்கு உங்க ஊருக்கு தரம் தம்பினர், ஒன்னு குளித்தலை, ஒன்னு நெரூர்ல கதவணையே கொடுக்கறோம்னு சொல்லி ஆய்வுக்கு மட்டும் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று சேலத்திலையும் பேசியிருக்காரு நம்முடைய கதவணை பற்றி. அது மட்டுமல்ல, இன்னும் கேப் இருந்ததுன்னா இன்னொரு கதவணையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி 2 நாட்களுக்கு முன்னால் பிடபிள்யூ அதிகாரிகள் நெரூர்ல இருந்து நொய்யல் வரை காவேரியில் ஆய்வு செய்திருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒரு கதவணைக்கும் அடுத்த கதவணைக்கும் 9 கிலோமீட்டர் இடைவெளி வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சொல்கிறார்கள். அதுல நீர் மின்சாரம் எடுக்கின்ற பொழுது அதனுடைய பேக் வாட்டர் ரிவர்ஸ் ஆகக்கூடாது. அப்பதான் அடுத்த நீர்மின் நிலையம் செயல்படும் என்ற காரணத்தால் லெவல் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப கண்டிப்பா நம்ம ஊர்ல 3 கன்ஃபார்ம். 1 வேலையை ஆரம்பிக்க போறோம், இன்னும் 2 கொடுக்க போற, இன்னொன்னு கேட்டு வாங்கலாம், வாய்ப்பு இருந்தால் அதையும் பெற்றுக் கொடுக்கலாம். அப்படி வரும் பொழுது 5 TMC தண்ணீர் நம்முடைய மாவட்டத்தில் தேக்கி வைக்க முடியும், ஒரு டேம் மாதிரி. இதையெல்லாம் மாண்பு முதலமைச்சர் ஒரு விவசாயி, கீழ்மட்டத்தில் இருந்து சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்று முதலமைச்சராகி இருக்கின்ற காரணங்களால் அவருக்கு அதனுடைய விவசாயத்தினுடைய சிரமம் என்னவென்று தெரியும். நீருடைய மேலாண்மை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மைக்கை பிடிச்சி வேணா நீர் மேலாண்மை பற்றி நிறைய பேர் பேசலாம், வாய்களையும் பேசுறாங்க. செஞ்சு பார்க்கணும், செய்யணும். அதுக்கு முன்ன அவங்களும் ஆட்சி காலத்தில் இருந்தாங்க, அதெல்லாம் மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப. அதனால இது மட்டும் இல்ல, காவேரியில் நாங்க அமராவதியில சின்ன தாராவரத்திலே தடுப்பணை, நங்காஞ்சியில தடுப்பணை, குடகனாரிலே தடுப்பணை, கேட்டதையெல்லாம் நம்முடைய மாவட்டத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு கூட நான் நேற்று நெரூர் போனேன். பஞ்சமாதேவி காளிபாளையத்துல பசங்க வண்டி குடுக்காட்டிட்டு என்கிட்ட சொன்னாங்க, இந்த வாய்க்கால் எங்க ஊர் வழி வரக்கூடிய பல்லபாளையம் ராஜ வாய்க்கால் அதோடு நிறுத்திட்டாங்க, அது வரைக்கும் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் அது பஞ்சாயத்துல இருக்குது, வாய்க்கால் பூரா மூடிடுச்சு, வெட்டி கொடுங்கன்னாங்க. சரின்ட்டு நேத்தே வண்டி கொண்டாந்துட்டு இன்னைக்கு போய் வேலை செஞ்சேன். இன்னும் எந்த அரசு அனுமதியும் பெறவில்லை. இன்னைக்கு வாய்க்கால் வெட்ட போனேன். பசங்க சொன்னாங்க, நாங்க சொன்ன வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கும் நான் நினைக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. இப்ப இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த வாய்க்கால் 2 கிலோமீட்டர் வாய்க்கால சுத்தம் பண்றது, நாம் பாப்புலர் முதலியார் வாய்க்கால் முழுசா வாய்க்கால வெட்டி இருக்கிறோம் 1 வருஷமா. இது இருக்கிற வாய்க்கால சுத்தம் பண்றதுக்கு இன்னைக்கு வேலை செய்யறோம். எதுக்காகன்னா, கிட்டத்தட்ட